வீடியோவில் மேட்டில் 2025 மேட் கொஸ்டினில் 31வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்வீட்டும் அண்டு ஷோரும் வந்து 413னா, ஈட்டு ஸ்வீட்டு ஆப்பிள்ஸ் 748 மற்றும் ஆப்பிள் ஆர் ஷோர் 753 எனில் ஈட்டுனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கோடிங் பாருங்கள். ஸ்வீட் அண்ட் ஷோர் 413, ஈட்டு ஸ்வீட் ஆப்பிள்ஸ் 748, ரெண்டுலையுமே வந்திருக்க வார்த்தை ஸ்வீட்டு. அப்போ ரெண்டுலையுமே என்ன நம்பர் வந்திருக்கு இங்கே பாருங்கள். ஸ்வீட்டு அண்ட் ஷோர் 413 எழுதிக்குங்க, ஈட்டு ஸ்வீட்டு ஆப்பிள் 748 எழுதிங்க. முதல் ரெண்டு சென்ட்லேயுமே வந்திருக்க வார்த்தை வந்து ஸ்வீட்டு. அப்போ ரெண்டுலேயும் நம்பர் 4 வந்திருக்கிறதுனால இப்போ ஸ்வீட்டுக்கு 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததில் பாருங்கள், ஈட்டு ஸ்வீட்டு ஆப்பிள் அது வந்து 748, ஆப்பிள்ஸ் ஆர் ஷோர் 753. இந்த ரெண்டாவது மூணாவதுலேயும் வந்திருக்க வார்த்தை என்ன இருக்குது? ஆப்பிள் வந்திருக்கு. அப்போ ரெண்டுலேயும் ரெண்டாவது ரெண்டுலேயும் மூணாவில் வந்திருக்க சேம் நம்பர் என்னென்னா 7. அப்போ ஆப்பிளுக்கு பதிலாக 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இந்த ஆப்பிளும் ஸ்வீட்டும் ரெண்டாவது சென்டென்ஸில் இருக்கா? ரெண்டாவதில் ஈட்டு ஸ்வீட்டு ஆப்பிள் 748. அப்போ 7 4 கண்டுபிடிச்சிட்டோம். 8 மட்டும்தான் இருக்குது. 8 தான் ஈட்டு. ஓகேங்களா? அப்போ 4வது தான் கரெக்டான ஆன்சர் ஈட்டு. ஓகேங்களா? 8 ஈட்டுக்கு வந்து 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 32வது கொஸ்டின் கோடிங் கொடுத்துருக்காங்க. பின்வரும் குறிப்புகளை கொண்டு விடையளிக்க. இப்போ கோடிங் பாருங்கள். லெட்டருக்கு கோடு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெட்டருக்கும் கீழே கோடு இருக்குது. ஹை என்பதன் குறியீடு என்ன? இப்போ ஹைன்னு பாருங்கள். ஹெச்சுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது? சி போட்டு அதை ரவுண்ட் அட்டு சி விட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இங்கே இருக்குது சி. ரைட்டா? அடுத்து என்ன இருக்குது? ஐக்கு பதில் என்ன இருக்குது? ஐக்கு பதில் இந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து கேக்கு பதில் என்ன இருக்குது? பர்சன்டேஜ் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? ஈக்கு பதிலாக என்ன இருக்குது? கொஸ்டின் மார்க். அப்போ இது தான் டி தான் ஆன்சர். அப்போ திரும்ப கூட பாருங்கள். ஹைச்சுக்கு நேரம் என்ன எழுதுங்க? ஹைச்சுக்கு நேரம் என்ன இருக்குது? சி போட்டு அட்டு போடுங்க. ஐக்கு பதில் என்ன? இந்த சிம்பிளை போடுங்க. ஐ. கேக்கு பதில் என்ன இருக்குது? பர்சன்டேஜ் போடுங்க. பர்சன்டேஜ். அடுத்து என்ன இருக்குது? ஈக்கு பதில் என்ன இருக்குது? ஈக்கு பதில் கொஸ்டின் மார்க். இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா 2வது ஆன்சர். அடுத்து பாருங்கள். இப்போ கோடு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கோடை கொடுத்து அந்த லெட்டரை கேட்டிருக்காங்க. இப்போ ட்ரையாங்கிளுக்கு என்ன லெட்டர்? கீழே பாருங்கள். ட்ரையாங்கிளுக்கு டி இருக்குது. இப்போ ட்ரையாங்கிளுக்கு டி. கொஸ்டின் மார்க்குக்கு என்ன இருக்குது? இ இருக்குது. கொஸ்டின் மார்க் இ. அடுத்து அட்டு சிம்பிள் இருக்கா? அட்டுக்கு பதிலாக ஏ. அட்டுக்கு மேலே லெட்டர் பார்த்தா ஏன்னு இருக்குது. அடுத்து டாட் இருக்கா? புள்ளி வச்சு அதுக்கு வந்து சி இருக்குது. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்குது? சி போட்டு ரவுண்ட் பண்ணிட்டா அதுக்கு வந்து கேபிட்டல் ஏ. ஓகேங்களா? அடுத்து இதுதான், இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 லெட்டர். அப்போ டிஇஏ சி டிஇஏசி. கடைசி பாருங்கள். அஃபாஸ்டஃபி இருக்கா? இல்லை பாருங்கள். அந்த சி போட்டு அட்டுக்கு என்ன இருக்குது பாருங்கள்? சி போட்டு நம்ம ஏ போட்டுட்டோம். சி போட்டு ஹெச் தான் போடணும். ரைட்டு. ஹெச் நான் தப்பாக போட்டேன். அப்போ ஹெச். அப்போ டீச் தான் வந்து இதில் கரெக்டான வேர்டு. ஃபஸ்ட்டு தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அர்த்தத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. இதில் பாருங்கள் மீனிங் தெரியணும். இதில் ஷோல்டரு, ஸ்டொமக்கு, ஃபேஸு, நெக்கு, ஃபுட். இதெல்லாம் இங்கிலீஷில் மீனிங் உங்களுக்கு தெரியணும். முதல்ல ஃபேஸ் தான் வரும். அதான் ஃபேஸ் எழுதிக்கிட்டேன். அடுத்து நெக்கு கழுத்து வரும், எழுதியாச்சு. அடுத்து ஷோல்டர் வரும், ஷோல்டர் எஸ்ஹெச் எழுதியாச்சு. அடுத்து ஸ்டொமக் வரும், அதுக்கடுத்து ஃபுட் வரும். அப்போ ஓகேங்களா? இப்போ எஃப் எங்கே இருக்குது? ஃபேஸு சி. ஃபேஸுக்கு பதிலாக சி. ஃபேஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? இது சியில் இருக்குது ஃபேஸு. நெக்கு இதில் இருக்குது. நெக்கு வந்து டியில் இருக்குது. ஷோல்டர் வந்து ஏ. ஷோல்டர் ஏ. அடுத்து ஸ்டொமக் வந்து என்ன இருக்குது? பி. ஸ்டொமக்கு பி. அடுத்து என்ன இருக்குது? ஸ்டொமக் அடுத்து ஃபுட்டுக்கு என்ன இருக்குது? இ இருக்குது. அப்போ ஆன்சரு சிடிஏபிஇ. இதான் ஆன்சர். 2 ஆன்சர். இதில் பாருங்கள். ஆங்கில அகராதி முறையில் வரிசைப்படுத்துக. இதில் வரிசைப்படுத்தி அகராதிப்படி வரிசைப்படுத்தணும். முதல்ல என்னென்ன வேர்டு இருக்குது பாருங்கள். ரெயின், ரிலீஃபு,
ரெஸ்கியூ, ரிலீஸு, ரேங்க். முதல்ல எல்லாம் என்ன லெட்டர் இருக்குது பாருங்கள், ஆர். முதல்ல எல்லா ஆர்டர்லையும் லெட்டர் ஆர் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ரெண்டாவதுல வரிசைப்படி வரணும். ஏ முதல்ல ஏ இருக்குது, அடுத்து ரெண்டாவது லெட்டருக்கு ஈ இருக்குது, மூணாவதுக்கு ஈ இருக்குது, 4க்கு ஈ, 5க்கு ஏ. அப்போ ரெண்டாவது ஏ உள்ளது 2 வேர்டு இருக்குது, ரெயினும் ரேங்க்கும். இந்த ரெயினு ரேங்க்கு நம்ம ரெயினு ரேங்க்கு தான் அடுத்ததில் வரணும். அதில் எது முன்னாடி வரணும்னு பார்க்கணும். இந்த ரெயினில் ஆர்ஏ, 2ல் ஆர்ஏ, ரெயினு ரேங்க் பாருங்கள், ஆர்ஏ ஆர்ஏ. அதுக்கடுத்து ஐ என் இருக்குது. ஐ முன்னாடி வருமா, என்னு முன்னாடி வருமா? ஓகே, ஐ தான் முன்னாடி வரும். அப்போ ரெயின் அப்படின்றது தான் முதல்ல, ரெயின்ன்றது வந்து முதல்ல 1 ஏக்கு வர வேண்டியது, வரிசை வர வேண்டியது. இந்த ஏ ரெயின் தான் வந்து ஏ தான் ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஃபஸ்ட் லெட்டர். அடுத்து ரெண்டாவது அந்த ஈ வரும். ஈன்ற அது ஈன்னு என்னது, ஈனா வந்து அந்த ரேங்க் உள்ள. அடுத்து பாருங்கள் 3 லெட்டர் இருக்குது, ரிலீஃபு, ரெஸ்கியூ, ரிலீஸ். இதில் ஆறுக்கு அடுத்து ஈ இருக்குது. ஈக்கு அடுத்து வந்து அதில் எல் இருக்குது, எஸ் இருக்குது, எல் இருக்குது. இப்போ எஸ் முன்னாடி வருமா, எல் முன்னாடி வருமா? எல்லு தான் முன்னாடி, எஸ் கடைசி தான் வரும். அப்போ ரிலீஃபையும் ரிலீஸையும் முதல்ல பாருங்கள். இந்த ரிலீஃபும் ரிலீஸ்லேயே எது முதல்ல வரும்னு பார்க்கணும். இப்போ ஆர்இ எல், 3லேயும் ஆர்இ எல் இருக்குது. அதுக்கடுத்து ஐஇ ஈ இருக்குது. அப்போ ஈ முன்னாடியா ஐ முன்னாடியா? ஈ தான் முன்னாடி. அப்போ ரிலீஸ் அப்படின்ற டீன்ற வேர்டு தான் அடுத்த 3வது இடத்த பிடிக்குது, ஏஇடி. அடுத்து 4வது இடத்த பிடிக்கிறது, 4வது இடத்த பிடிக்கிறது எந்த இது பிடிக்கும்னா, அந்த 2 ரிலீஸில் பார்த்தோம்னா நம்ம ஆர்இ எல்லுக்கு அடுத்து அந்த ஐ ரிலீஃப் பி பிடிச்சிரும். அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒன்று தான், என்னது அது, சி தான் இருக்குது. அப்போ ஏஇடிபிசி, ஏஇடிபிசி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். என்ன சேனல்? NMMS வீரவணன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். திரும்ப பாருங்கள். 10ஆம் தேதி எக்ஸாம் இருக்குது. நான் முத சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், எல்லா கொஸ்டினுக்கும் அதுக்குள்ளே நான் ஆன்சர் பண்ணி போட்டுடலான்னு பார்க்குறேன், முயற்சி பண்ணி. திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.